ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பாரம்பரியமான அரிசியான கருப்பு கவுனி ரைஸ் வச்சு சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபியும், அந்த கஞ்சி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 10 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த அரிசியை அரசர்களும் அவங்க ஃபேமிலியும் தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரிசி பார்த்திங்க அப்படின்னா கருப்பு சிகப்பு அப்படின்னு 2 கலரில் கிடைக்குது. அதுலேயும் இந்த கருப்பு கலரில் கிடைக்கிற அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதே சமயத்தில் நிறைய மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த அரிசி வச்சு தான் நம்ம இன்றைக்கி கஞ்சி பண்ண போகிறோம். இந்த கஞ்சி ரெகுலராக நீங்கள் காலையில் ஒரு வேளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு உங்களோட வெயிட் நல்லா குறையிறது ரொம்ப சூப்பராக நீங்களே பார்க்க முடியும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவிதா சிஸ்டர்னு ஒருத்தங்க தொப்பை குறைக்கிறதுக்கு டிப்ஸு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு போன தடவை ஒரு வீடியோவில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே அரிசியை ஊற வச்சு மறுநாள் அதை ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கஞ்சி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடனே பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த அரிசி எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் அதுவே பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுவே கஞ்சி கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் அரிசியை வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது பார்த்திங்கன்னா ரெகுலராக காலையில் கஞ்சி பண்ணும்போது மட்டும்தான் நான் வறுப்பேன். 100 கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா 2 கிராம் அளவுக்கு ஃபைபரும், 5 கிராம் அளவுக்கு புரோட்டீனும், 4% அளவுக்கு அயனும் நமக்கு இந்த அரிசியில் கிடைக்கிது. இந்த அரிசியை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த அரிசியை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லைட்டாக வெடிச்சு வரும். அந்த டைமில் இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கிறதுனால, அதாவது கஞ்சியாக நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே கரைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து கொடுக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கேன்சரே வராமல் தடுக்கும். அதே சமயத்தில் புற்றுநோய் வர்றதுக்கான அந்த செல்கள் எல்லாத்தையுமே அழிக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் நல்ல முறையில் இருக்கும். வயிறு சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும். வயிற்று வலி, வயிறு உப்புசம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்லீரலை சுத்தப்படுத்தி கொடுக்குது. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆறாவது பார்த்திங்க அப்படின்னா ரத்த சொகையை சரி பண்ணி கொடுக்குது. அதே சமயத்தில் அனீமியா மாதிரியான எந்த ஒரு வியாதியுமே நம்ம உடம்புல வராது. ஏழாவது பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் எடை நல்ல விதத்தில் குறையும். அதே மாதிரி எட்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மன அழுத்தத்தை நல்ல விதத்தில் குறைச்சி கொடுக்கும். மன அழுத்தம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால. அதே மாதிரி 9வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகமாக்கும். 10வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி எல்லாத்தையுமே தடுத்துருங்க. ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறதே நம்ம ஹெல்த்தில் இருக்கவே இருக்காது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச இந்த கருப்பு கவுனி ரைஸை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது அரை கிலோவே பார்த்திங்கன்னா இப்போ 140 ரூபாய் ரேஞ்சில் தான் கிடைக்கிது. அதுலேயும் நீங்கள் வாங்கும்போது நல்ல கருப்பு கலர் அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் மெடிசன் நிறைய ஜாஸ்தி இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இதை நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் சளிச்சிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே டைரெக்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அப்படியே இதுக்குள்ள கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி 2 பேருக்கான அளவு தான் நான் செய்கிறேன். நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு கஞ்சி, அதாவது 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்குமே நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். அது கொதிக்கிற டைமில் இந்த ரைஸில், அதாவது அரைச்சோம் இல்லையா, இந்த பொடியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா கட்டிப்படும் இல்லையா, அதனால தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா கஞ்சி காய்ச்சிட்டு நம்ம ஆறுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும் கஞ்சி.
ஸோ உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் கஞ்சி வந்து காய்ச்சும் போதே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு 2 கேஜி 3 கேஜி வாங்கி லைட்டாக நான் வறுத்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நைஸாக இருக்கும். தேவைப்படுற டைமில் நம்ம வந்து காலையில் வந்து கஞ்சி வச்சுக்கலாங்க. இந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு கலரில் இருக்கே இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விட மாட்டீங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. அதே மாதிரி வெயிட்டும் வந்து உங்களுக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும். பாருங்கள் கஞ்சி வந்து நல்லா அந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து இறக்கி வச்சுட்டு நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மோர் சேர்த்து கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த கஞ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கஞ்சியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கவனி ரைஸை வந்து இதுக்கு மேலேயும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த அரிசி வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் ட்ரெண்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அருமையான இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.